Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட மைதா மாவு இருந்தாலே போதும், இந்த நூடுல்ஸ் வந்து வீட்டில் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி வந்துட்டு நூடுல்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு நீங்கள் மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் வந்து போட்ட நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம இடியாப்ப மேக்கரில் வச்சு இதை வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக வந்து கீழே வந்துட்டு மைதா மாவு வந்து தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவை இந்த மாதிரி வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒன்றுக்கு மேலே வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்தோம்னா அந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு அதை வந்து ஒரு ஓரமாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு நீளமாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 50 கிராம் அளவு கேரட்டு, 50 கிராம் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக அந்த கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முட்டைக்கோசும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி வந்து கம்ப்ளீட்டாக வேகணும் வந்து அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸை இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான வீட்டிலே வந்துட்டு நூடுல்ஸ் வந்து எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தி. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவு வந்து செய்யலாம், அதுவும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.